இதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் செலவு கம்மியாயிடும். 4 நாள் கழிச்சு இப்போ தான் இந்த ஆள் திரும்பியே வராங்க. சொந்த ஊருக்கு போனாலே இதான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே சண்டை. ஏன் தன்சி சிரிச்சிட்டே வந்து இப்படி ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுமா? ஹாய். சொந்த ஊரில் போய் இருந்துட்டு 4 நாள் கழிச்சு இப்போ தான் இந்த ஆள் திரும்பியே வராங்க. வந்தோடனே பாப்பாட்ட விளையாட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே திட்டு தான். சொந்த ஊருக்கு போனாலே இதான் உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே சண்டை. அப்படி என்னடா சண்டை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க சொல்கிறேன். அவங்க மட்டும் தனியாக தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. பட் லக்கேஜ் மட்டும் எத்தனை வருது பார்த்தீங்களா? ஊர்லேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தன்சியோடதை பார்த்தலாம். ஏன்டா இதை போய் கிஃப்ட் மாதிரிலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க அப்பா காஸ்ட்லியாக டாய்ஸ் வாங்கி கொடுத்ததே கிடையாது. அப்போயே இப்போ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பாப்பா நீ அழுவாமல் இருந்தினா அப்பா ஊருக்கு போயிட்டு வரும்போது உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாப்பாவும் அழுகாமல் என் கூட தனியாக இருந்துட்டா. அவர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தது சைலஃபோன் தான். இப்போவும் பாப்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சைலஃபோன் தான் வேணும் அப்படின்னு கேட்டா. சரின்னு அவங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போது தனுசி மூஞ்சில் எவ்வளோ ஹாப்பினஸ் பாருங்களேன். என்ன கலர் கேட்டீங்க? இது என்ன கலர்? சும்மா கையில் வச்சுங்க. சரி சண்டை எதுக்குன்னு சொல்லுங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் நிறைய பொருள் ரேட்டு கம்மியாக இருக்கும். சரி ஓகே நான் ஊர்லேருந்து கிளம்ப போகிறேன், உனக்கு என்னென்ன ஜாமான்லாம் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேணுங்கிற ஜாமான் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஊரில் என்னென்ன ஜாமான்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் எப்போ ஊருக்கு போவோன்னு தெரியாதுல்ல, அதனால தான். என்னடி இவ்வளோ ஜாமான் சொல்கிறேன், நான் எப்படி தனியாக தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது 4 நாளில் என்னை தனியாக தானே விட்டுட்டு போயிருந்தீங்க, ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து உன்னை பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். வந்து மனுஷன் திட்டினாலும் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் மனசுக்குள்ளே. ஏன்னா எப்படியோ செலவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுல. நீங்களும் சொந்த ஊரில் இல்லாமல் இது மாதிரி வேறு ஏதாவது சிட்டியில் இருக்கீங்களா? அப்போ நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக செலவு கம்மியாயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு ஒன்று ஒன்றா காமிக்கிறோம். இது எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த பையில என்ன இருக்குங்க? இந்த பையில தான் இருக்கிறதே முக்கியமானது. பாக்குறியா? முக்கியமானதா? ஆமா. இப்போ ஜூம் போயிட்டா போகுது. பாத்தீங்கன்னா என்ன இது என்னமோ வச்சிருக்காங்க? இரும்பு, வெங்காயம் இதெல்லாம் வச்சு இங்க பாருங்க என்ன இருக்குன்னு. ஐயோ மீனா நல்லா இருக்கா? என்ன மீனுங்க? இது வந்து விரால் மீன். ஓ விரால் மீன் இங்க ரேட்டு கூட இல்ல, ஆனா நீங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அங்க எவ்வளோ? அங்க கம்மி தான், 300 ரூபா. எது தாத்தா உனக்காக வாங்கி கொடுத்து விட்டாங்களாம்? அங்க சொல்லு தாத்தாக்கு தேங்க்யூ சொல்லு. ஏங்க பலாப்பழம் பழுத்துடுச்சா?
பழுத்துருச்சு இப்ப சாப்பிடலாம். ஓ. வீட்லயே காய்ச்சது, அதனால வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இது பார்த்தா அப்படின்னா பச்சை மிளகாய், கத்திரிக்காய் வீட்ல காய்ச்சது. ம். சோ இது தேங்காய் எண்ணெய் ஆட்டினதா வீட்ல? ஆட்டினது. ஓ இது சூப்பர். மாங்காய் நம்ம வீட்ல காய்ச்சது. இது நெய் எல்லாம் வாங்கியாச்சு. இது மாம்பழம், இதுவும் வீட்ல உள்ளது. இங்க இது நல்லா எண்ணெய். நல்லா ரேட்டு கூட இருக்கும். ஸோ ஓகே, ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவோம் எப்பொழுதும். So, இது வந்து வீட்ல செஞ்ச வடகம். So, சூப்பர். இது வந்து வீட்ல ஏய் பலகாரம். முறுக்கு So, சூப்பர். இது வந்து நம்ம வீட்ல உள்ள தேங்காய். சோ இங்கெல்லாம் ரேட் அதிகமா இருக்குங்கிறதுனால நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு. அது எப்படி? வெங்காயம் இங்க ரேட் கூடங்கிறதுனால இங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நம்ம மாமா கடையில இருந்து எடுத்துட்டு வந்த இடியாப்பம் புளியறது. ஓ ஓகே சூப்பர். ம். இது என்ன டப்பா? அப்புறம் வந்து இது வந்து ஓ பாத்தீங்கன்னா சாம்பிராணி சொன்னனே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய். ஸோ ஓ சாப்பிட அடமாங்கா. ஓகே. அத்தை போட்டு வச்சிருந்ததா? சூப்பர். இது அரிசி ரேஷன்ல வாங்கினது. இங்க இட்லி அரிசி காசு கொடுத்து வாங்கணும். நம்ம ஊர்ல ரேஷன்ல வாங்கிட்டு வந்தது சும்மா. இங்க ரேட்டு கூட உள்ள பொருள் எல்லாத்தையும் உங்க ஊர்லயே வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே. இது பாத்தீங்கன்னா இது சிங்கப்பூர்ல இருந்து வந்து பவுடர். இது நடக்கல்ல. ஓ கல்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது யாருக்கு? இது பாப்பாவுக்கு இந்த மிட்டாய். ஓ ஏய் அம்மாக்கு? அம்மாக்கு தெரியா? ம். ஆ ஓகே. அம்மாக்கு? ஓகேடா. ஏங்க புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது வந்து இலை ஓ மீன் எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால போட்டு சாப்பிட இலையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் செலவு கம்மியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பூமி ரமு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க.